நட்சத்திர வரிசையில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கறது வந்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிஷப ராசியில் உள்ள ஒரு நட்சத்திரம். நம்ம வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். ரோகிணி அப்படின்னு பிறந்தா சந்திரன் உச்சமாக இருந்தால் தான் ரோகிணியில் பிறக்கவே முடியும். ரிஷபத்தில் சந்திரன் வந்து உச்சம் அடைவார், முழு சக்தி அடைவார். பட் என்னன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ராகுக்கு இதோட சேராமல் பிறந்தால் ரொம்ப நல்லது. சரி, ரோகிணியில் நீங்கள் பிறந்துட்டீங்க, ஆண் அல்லது பெண். பொதுவாக ரோகிணியுடைய ப்ளஸ் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். அழகானவர்கள், வசீகரமானவர்கள், நல்ல பேச்சு ஆற்றல் உடையவர்கள், கலைகளில் கற்பனையில் ஆற்றல் மிக்க மனிதர்கள், நல்ல கவிதை எழுதக்கூடியவங்க, கதை சொல்லக்கூடியவங்க, பாடல், நடனம், இசை, சங்கீதம், ஒரு மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ரோகிணி. சரி, இந்த நட்சத்திரத்துடைய காரக தோஷம் ஏதாவது வருதா? கேரி ஃபார்வர்டு. ஏன் அந்த நட்சத்திரம் பிறக்கிறீங்க, ஏன் மற்றதில் பிறக்கலை, அதுக்கு என்ன அர்த்தம்? ரோகிணி அப்படிங்கிறது புதனுடைய காரகம், ரிஷப வீட்டில் வர்றது. ஸோ என்னன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த புதனுடைய காரகம்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த கல்வியில் முதல்ல மந்தமாக, சம்டைம்ஸ் வந்து ஆர்வம் இல்லாமல், சம்டைம்ஸ் சரியாக புரியாமல், அதுக்கப்புறம் போக போக பயங்கர ஆர்வத்தை தூண்டி விட்டுடும். அதுதான் ரோகிணியுடைய ப்ளஸ். ஸோ ரோகிணி வந்து அந்த சேவையை அப்படி தான் செய்வாங்க. கல்வி, அறிவு, திறமை, புத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடை வந்து கொடுக்கறது தான் அந்த ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நட்சத்திரக்காரக தோஷம் வந்து புதன்னா கணக்கன், கணக்கன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லலாம், டீச்சர்னு சொல்லலாம், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து ப்ரொஃபஸர்னு சொல்லலாம், ஒரு ஸ்டோரி டெல்லர் சொல்லலாம், இல்லைனா ஒரு கற்பனை வளம் மிக்க ஒரு எழுத்தாளர் சொல்லலாம், புக் ரைட்டர், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் கற்பனை உலகத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், மறுபடியும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ளே வந்துடும். சுக்கிரன் அழகு, இளமை, வசீகரம், அதிர்ஷ்டம், இதெல்லாம் சுக்கிரன். இப்போ ராசிநாதன் வந்து சுக்கிரன், நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன், இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சுக்கிரன். காரகத்துவ தோஷம் புதன். மூணுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்க. சந்திரன், புதன், சுக்கிரன் எல்லாமே கற்பனை, அறிவு, ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு அழகு, ஒரு வசீகரம், ஒரு கற்பனைக்கு எட்டாத உலகம், ஒரு விஷயத்துக்குடைய ஒரு ஆராய்ச்சி, புத்தி, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் ரோகிணி. ரோகிணிக்கு அடிப்படையில் இந்த குணங்கள்லாம் அப்படியே வரும். சரி, பாசிட்டிவாக நம்ம நிறைய விஷயம் எடுத்து பார்த்தோம்னா தன்னை ரசிக்கக்கூடிய, தன்னை விரும்பக்கூடிய, தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து ரோகிணி. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேணும், நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன், நான் எப்படி ஆனந்தமாக இருப்பேன், எனக்கு எது கிடைச்சா நான் சந்தோஷமாக சிரிப்பேன். இது ரோகிணியுடைய ஒரு பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நீங்கள் நினைக்கலாம் ஒரு சுயநலவாதி மாதிரி இருக்கே, கிடையாது. இது செல்ஃபிஷ் கிடையாது. இது வந்து தன்னை வந்து நேசிக்கிறது, தன்னுடைய அழகை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய பக்குவத்தை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய கற்பனை வளத்தை, தன்னுடைய ப்ளஸ்ஸை வந்து ரசித்து நேசிக்கிறது. இது வந்து ரோகிணியில் உள்ள பாசிட்டிவ் சைடு. சரி, இப்போ அதே ரோகிணியில் வந்து கொஞ்சம் மைனஸாக ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, தன்னை மட்டுமே சார்ந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அது ஓடுது இல்லையா, அந்த ரோகிணி அப்படி ஓடுது இல்லையா, அது சம்டைம்ஸ் மற்றவங்க பார்வைக்கு ஒரு சுயநலவாதி மாதிரி கொஞ்சம் தெரியும் லைட்டாக. இது ஒன்று. ரெண்டாவது, ரோகிணி வந்து எப்போவுமே வந்து ஒரு தூண்டுதல் வேணும், இல்லை ஒரு சூழ்நிலை உருவாகணும். ஒரு தூண்டுதல் வேணும், இல்லை ஒரு சூழ்நிலை உருவாகணும். இப்போ சில பேர் தானாக நான் படிப்பேன், முயற்சி எடுப்பேன், நான் வந்து வேலை செய்வேன், அப்புறம் தொழில் செய்வேன், அப்புறம் முன்னேறுவேன், அப்புறம் குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற கொள்கை கோட்பாடுகள்லாம் அப்பாற்பட்டதாக ரோகிணி. ஒரு டஃப் சேலஞ்ச் வரணும், ஒரு சிச்சுவேஷன் வரணும், இது பண்ணாதான் இது கிடைக்கும், இது நடந்தாதான் இது முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களை தள்ளணும், புஷ் பண்ணணும். எதர் சம்மன் ஹாஸ் டு புஷ் யூ ஆர் ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களை புஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த ரோகிணி வந்து தன்னுடைய எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்துன்னா, எமோஷன் வந்ததுன்னா உங்களை பெட்டராக வந்து கொண்டு போக ஆரம்பிக்கும். இது ரோகிணியுடைய ஒரு தன்மை. அடுத்தது வந்து நிறைய விஷயத்தை வந்து அனுபவ அறிவாக பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் வந்து ரோகிணி. அனுபவ அறிவு, எதை பண்ணாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண நாலேஜ் இன்னும் வளரும். அப்படி தான் அந்த ரோகிணி உள்ளே கொண்டு போகும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, ரோகிணியில் வந்து பாதம் ஒன்றுனா அவங்களுக்கு நல்லா தெரியும். 4 பாதங்களாக பிரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரே ராசியில் இருக்கும். இந்த பாதம் 1 தான் வந்து சிறந்த சிந்தனையாளர்கள், கற்பனை வளம் மிக்கவர்கள், கதை எழுதுவாங்க, சூப்பராக கவிதை எழுதுவாங்க, ஒரு விஷயத்தை உள் வாங்குவாங்க, ஒரு விஷயத்தை சரியாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தை கிரகிச்சுப்பாங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கு தெரியாத கலை ஆர்வம் கொண்ட மனிதர்களாக அந்த ரோகிணி 1வது பாதம். ஒரு நல்ல ஸ்பீக்கராக வருவாங்க. இதெல்லாம் ரோகிணி 1க்கு உண்டு. சரி, ரோகிணி 2. இந்த ரோகிணி 2 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கிறத கெட்டிக்காரங்க, தன்னுடைய பேச்சால் மற்றவங்களை கவரக்கூடியவங்க. சில பேர் நல்ல பாடகராக வருவாங்க, சில பேர் வந்து நல்ல தன்னுடைய பேச்சால் மற்றவங்க கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க.
சிறந்த வியாபாரிகள், நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய யுக்தி படைத்தவங்க, நல்ல நடிகர்கள் கூட எடுத்துக்கலாம். நல்ல நடிகர்கள், வசீகரம் கொண்டவர்கள். ரோகிணி 2 வந்து வசீகரம் கொண்டவர்கள். ரோகிணி 2 அதிர்ஷ்டசாலிகள், பணம் சம்பாதிக்கிற ஒரு அதிர்ஷ்டசாலிகள் ரோகிணி 2. அப்போ ரோகிணி 2 வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பாதமாக கருதப்படுது. ஏன் தெரியுமா? அந்த ரோகிணி 2வது பாதம் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டோம்னா, அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வந்துட்டாருன்னா வர்க்கோதம் அடைஞ்சிருவார். ஏன்னா ஸ்திர ராசி, ஸ்திர ராசியில் வந்து வர்க்கோதம் அடையும். அப்படின்னா நவாம்சத்துலேயே அது உச்சத்தில் வந்துடும். சப்போஸ் வேறு பிளானட் இருந்தாலும் அதை நவாம்சம் அதே இடத்துல வந்துடும். அப்போ உச்சத்துக்கு நிற்கிற சக்தியை கொடுத்துரும் ரோகிணி 2. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ரோகிணி 3 நட்சத்திரத்தை வந்து ரோகிணி 3வது பாதம் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சுகபோக வாழ்க்கை, லைஃப்பில் வந்து ஒரு ப்ளஷர், ஒரு இன்பமயமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நான் ஆனந்தமாக இருக்கேன், எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது, எனக்கு தேவையானதெல்லாம் நிறைவேறுது, என் ஆசையெல்லாம் நிறைவேறுது, எனக்கு பணம் வேணா பணம் கிடச்சிது, அது கிடச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து தன்னை வந்து நிறைவேற்றிக்கிறது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ வந்து வசதி இல்லாதவங்களாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்கவுங்க லெவலில், அவங்கவுங்க இருக்கிற இடத்துல, அவங்கவுங்க இருக்கிற நாட்டில், அவங்க இருக்கிற வீட்டில், அவங்க இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கிற சூழ்நிலையை அந்த நட்சத்திரம் கொடுக்கும். இப்போ சந்தோஷம் வந்து வெறும் பணத்தால் மட்டும் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அவங்கவுங்க விரும்புறது வந்து நடக்க ஆரம்பித்தா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் ரோகிணி 3. ஸோ ரோகிணி 3 அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாதமாக அமைஞ்சிடும். இப்போ ரோகிணி 4 அப்படின்னு எடுத்துப்போம். 4th பாதம், 4வது பாதம். 4வது பாதம் அப்படிங்கிறது என்னன்னா, பிறரிடத்துல மற்றவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அதை ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். சப்போர்ட்டிங் ரோல் ஏன் ப்ளே பண்ணுதுன்னு சொன்னோம்னா, இந்த 4வது பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய ஜாம்பவான் இருக்கார், ஒரு பெரிய வித்தை வச்சிருக்கிற ஒரு ஆள் இருக்கார், ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக வந்து அது ப்ளே பண்ண வைக்கும். இது ரோகிணி 4வது பாதம். பிறருக்கு ரொம்ப துணையாக இருக்கிறது. இப்போ சில பேர் வந்து ரோகிணி 4ல் பிறந்த ஆண்கள் வந்து மனைவிக்கு ரொம்ப துணையாக உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ரோகிணியில் 4ல் பிறந்த பெண்கள் கணவனுக்கு ரொம்ப உறுதுணையாக துணையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அதுதான் அந்த பாதம் 4. சரி, ரோகிணி வந்து பிறக்கும் பொழுதே சந்திர மகா திசையில் தான் நீங்கள் பிறக்கிறீங்க. சந்திரன்னா அம்மா, சந்திரன்னா உங்கள் பரம்பரை, சந்திரன்னா உங்கள் குலம், சந்திரனா நீங்கள் எடுக்கிற பிறவியுடைய அம்சம். அதில் வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது வாழ்வீங்க. ஏன்னா ரோகிணி பாதம் 1, 2, 3, 4 இருக்குது. 10 இயர்ஸ் சந்திர மகாதிசை. இப்போ ரோகிணி வந்து அந்த 5-6 வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது வந்து செவ்வாய் திசை. கிட்டத்தட்ட டீனேஜ் தொடங்குறதுக்குள்ளே செவ்வாய் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ராகு உள்ள என்ட்ரி. அப்போ உங்களுடைய இளம் வயது காலம், உங்களுடைய டீனேஜ் பகுதியை ரூல் பண்ணக்கூடிய பிளானட்டாக யார் வருவார்னா ராகு வந்துடுவார். இப்போ ராகு வந்து, இப்போ ரோகிணினா சந்திரன், நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து புதனுடைய காரகத்துவம் தோஷம் கொண்டது. இந்த ராகு வரும்போது நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு பேட் கம்பெனி, தவறான நண்பர்களோ, தவறான சூழ்நிலையோ, தவறான பழக்க வழக்கமோ அப்படியே போயிட்டா தான் அப்படியே கெடுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு வேளை ராகு யோகமாக சார்ட்டில் வந்துடுச்சுன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான யோகமாக இருக்குது, ராகு சூப்பர் டூப்பர் பலனை கொடுக்க போகுது அப்படின்னு வந்துருச்சுன்னா பயமே இல்லை. இந்த ரோகிணி உங்களை பயங்கர புகழ் கொண்டு போயிடும், வேகமான வளர்ச்சி கொண்டு போயிடும், வெளிநாடு கொண்டு போகும். இதெல்லாம் ரோகிணி செய்யக்கூடியது. அப்போ அந்த நட்சத்திரத்தை பிறந்த லக்கு வந்து உங்களுக்கு ராகு தசை தான் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறும். அது உங்களுக்கு 13, 14 ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட 18 வருஷம். அப்போ உங்களுக்கு வந்து 24, 32 கிட்ட இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முக்கியமான மாற்றம், முடிவு, அதை பற்றின வாழ்க்கை, ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு லவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, அஃபேர் வர்றது, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக முடிவு எடுக்கிறவங்க பிற்கால வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி டோட்டலாக ரோகிணி நட்சத்திரத்துடைய ஒரு பாசிட்டிவ் சைடு, எதுக்காக இந்த பிறவியோட அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவு இந்த உலகத்துக்கு பயன்படும். உங்களோட அறிவு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும். உங்களோட ஆற்றல் பயன்படும், உங்களோட அறிவு, உங்களோட திறமை பயன்படும். நிறைய பேருக்கு நிறைய கலைகளில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ரோகிணியில் பிறந்து. அது பிறருக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். இப்போது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்து ஒரு மைனஸ் என்னென்னா, இவங்களுக்கு பிறரால் மன ரீதியான பாதிப்புன்றது வராது. பட் தன்னைத்தானே சம்டைம்ஸ் வந்து மனம் நொந்தோ, இல்லை மன வருத்தப்பட்டோ, இல்லை தனக்குத்தானே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவோன்னா, ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறதோ, இல்லை சில விஷயம் கைக்கு எட்டல, அது நடக்கலை, அதை ட்ரை பண்ணி வந்து சரியாக கிளிக் ஆகலை சொன்னால் மன உளைச்சலுக்கு ஆகலாக வருது. இதெல்லாம் இந்த ரோகிணியில் உள்ள ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். சந்திரன் வந்து உச்சம். இந்த சந்திரன் உச்சமாக இருக்கவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பர் திங்கிங், தாட் ப்ராசஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ். பட் அதே மைனஸ்ன்னு பார்த்தோம்னா செல்ஃபாகவே வந்து அவங்க வந்து வருத்தப்படுறது,
அதனால ஒரு மன வேதனை அடைகிறது, அதனால வந்து ஒரு மனக்குமுறல், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து ஓவராலாக லைஃப் அப்படின்னு வந்து ஒரு அப்சர்வேஷன். ஓவராலாக இந்த ரோகிணியில் பிறந்தா எப்படி இருக்காங்கன்னு நான் வந்து பார்த்ததில்ல. பெருசாக அரட்டிக்காமல், எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு நட்சத்திரத்துடைய குணம் கொண்டவர்கள் தான் ரோகிணி. அவங்களுக்கு அனுபவமும் அறிவும் புத்தியும் வாய்ப்பும் சூழ்நிலையும் தள்ளப்பட்டுடுச்சுன்னா பெரிய ஆள். வாழ்க்கையில் வந்து சூழ்நிலையும் அனுபவமும் அவங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனும் ஒரு ஃபோர்ஸும் வரலை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை அப்படியே சாதாரணமாக எல்லாருமே மறைஞ்சே போயிடும். இதுதான் ரோகிணியுடைய ஒரு ஒரு வாழ்க்கை தரமாக இருக்குன்றதை நான் வந்து உணர்றேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர்னு வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்திடும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.